ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதோட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்க போகிற நெக்ஸ்ட் செமஸ்டர், தேர்ட் செமஸ்டர், ஃபிஃப்த் செமஸ்டர், செவன்த் செமஸ்டர், ரெகுலேஷன் 2021 ஆட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான அகாடமிக் ஷெடியூல் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஆகஸ்ட் டு டிசம்பர் 2024க்குரிய அந்த ஷெடியூல் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த ஷெடியூல் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிகல் டேட் வந்து இருக்காது. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அங்கே டேட்டில் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்தோன்னா பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்க போகிற நெக்ஸ்ட் செமஸ்டர், அதாவது தேர்ட் செமஸ்டர், ஃபிஃப்த் செமஸ்டர், செவன்த் செமஸ்டர், ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் டிசம்பர் 2024க்கான அந்த இது வந்து கொடுத்துருக்காங்க, ஷெடியூல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் அகாடமிக் கலண்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் டு டிசம்பர் 2024 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ யார் யாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா யூஜி பிஜிக்குரிய அகாடமிக் ஷெடியூல் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஜிக்கு வந்து பிஇ பிடெக் பிஆர்க் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதே பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எம்இ எம்டெக் எம்ஆர் எம்சிஏ எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஜி பொறுத்த வரைக்கும் தேர்ட் செமஸ்டர், ஃபிஃப்த் செமஸ்டர், செவன்த் செமஸ்டர், நைன்த் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதே மாதிரி பிஜி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு செமஸ்டர், தேர்ட் செமஸ்டர், ஃபிஃப்த் செமஸ்டர், அதே மாதிரி நைன்த் செமஸ்டர் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த அகாடமிக் ஷெடியூல் கிடையாது. ஸோ அதனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷெடியூலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிற பார்த்தீங்க அப்படின்னா 12th ஆகஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளே ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம் 12th ஆகஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் ஒர்க்கிங் டே பார்த்தீங்க அப்படின்னா 22 நவம்பர் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ப்ராக்டிகல் டேட் வந்து கொடுக்கல. ஸோ அதை பற்றி நம்ம கடைசி பார்க்கலாம். ஸோ என் செமஸ்டர், அதாவது உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா 2nd டிசம்பர் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் செமஸ்டரோட ரீஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஈவென்ட் செமஸ்டரோட ரீஓப்பனிங் டேட் வந்து 20 ஜனவரி அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு 8 சாட்டர்டேஸோட ஒர்க்கிங் டேஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் ப்ராக்டிகல் டேட் வந்து கொடுக்கல. ஸோ அது எதனால் அப்படிங்கிறது தெரில. ஸோ ஆனால் மெஜாரிட்டியை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாமுக்கு முன்னாடி தான் வந்து ப்ராக்டிகல் எக்ஸாம் வந்து வரும். ஸோ இந்த டேட் வச்சு நம்ம பார்க்குறப்போ ஸோ ப்ராக்டிகல்ஸ் எப்போ வரலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு டேட் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த தான் வரும் அப்படிங்கிற மாதிரி தெரில. ஆனால் நம்ம கெஸ்ஸிங் படி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நவம்பர் 23 நவம்பர் 26 வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்லாட்னும், நவம்பர் 27 நவம்பர் 30 வரைக்கும் செகண்ட் ஸ்லாட் இருக்கலாம். பட் இது அஃபீஷியல் கிடையாது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த 24 பார்த்தீங்க அப்படின்னா இதில் சண்டே வரும். ஸோ அதனால் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது தெரில. ஆனால் இதில் ப்ராக்டிகல்ஸ் மட்டும் கொடுக்கல. மேபி இதுக்கு தனியாக வந்து இந்த டைம் கொடுத்த மாதிரி ஒரு ஸ்லாட் மாதிரி உங்களுக்கு சர்க்குலர் கொடுக்குற சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அகாடமிக் ஷெடியூல். ஸோ இப்போதைக்கு எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு 12th ஆகஸ்ட்லேருந்து வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கும் 12th ஆகஸ்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ வெயிட் பண்ணிக்கோங்க. இந்த ஷெடியூல் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதுபடி தான் உங்களுக்கு இனிமேல் வரப்போகிற செமஸ்டர்ஸ் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த ஷெடியூல் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் ப்ராக்டிகல் ஸ்டேட் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சா கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.